பாட்டு வாயில நீதான், பாட்டு குட்டி வாயிலும் நீதான், ஆட்டு வாயில நீதான், பாட்டு குட்டி வாயில நீதான், வாயு வாயில நீதான், குஞ்சு வாயில நீதான். கோய் வாயில நீதான், அந்த குஞ்சு வாயில உன் பொருள்தான். கோழி குஞ்சு வாயிலன்னு சொல்லுடா. பாய்வதிலே புலிக்குட்டி, புலிக்குட்டி, சீருவதிலே சிங்கக்குட்டி, சிங்கக்குட்டி, ஓடுவதிலே மான்குட்டி. ஐயா, ஓடுவதிலே மான்குட்டி, மான்குட்டி, அந்த துன்றத்துல பன்னீர் குட்டி. ஐயா ஐயா, சும்மா சொல்லு. ஐயா, பன்னி பண்ணி என்ன செய்யும்? 10 குட்டி போடுது. 10 குட்டி போடும், 9 குட்டி செத்து போடுது. ஒரு குட்டி என்ன பண்ணா? அந்த 10 குட்டி பாலி ஒரு குட்டி குடிக்குது. அடடே ஆமாடா. அது எப்படி இருக்குது? அத்தா கொய்யு 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 பாரு. அது மாதிரி ஆளு அங்க போடு. சொல்றான் இல்ல, அவன் சொல்லிடுறான். நான் உதவாங்கற நான் வர சொல்லுவேன். லைட் கட்ட தப்பியாட சொன்னேன். லைட் கட்ட தப்பியாட சொன்னேன். இவர் வந்து சூரரசக்காரு, எப்பா மொத்த நகல அடிப்பாரு. சாதுவா கட்டத்துல ஐயா வாதியாரே அண்ணாடுவாரு. கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் ஊருக்கு ஒரு லைட்டு பைக்கு தூக்கி போட்டு வாயில போட்டு தண்ணி வந்துடுறான். லைட்டு கொஞ்சம் தூக்கி கட்டு அப்படின்னு சொன்னேன். ஓகே, தப்பு என்ன பேச ஊரு என் மாட்டு வாங்க. அதுக்கு அவரு நல்லா அடிப்பாரு. உலகம் என்பது 14 உலகங்கள். 17 14 14 14 உலகங்கள். 14 உலகங்கள். 14 14 14 உலகம். 7 கீழ் உலகம். பூலோகம். 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 தமலோகம். 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 வாயலோகம். மகாலோகம். ஐயோ ஏய் ஆயாலோகம். ஒம்மாலோகம். அக்காலோகம் என்னது? இங்க உட்கார்ந்துங்கிறது ஒண்ணு ஒண்ணா ஆயாதான். ஒண்ணு ஒண்ணா அக்காதான். ஆளு ஒரு ஐயோ என்று சொல்லக்கூடிய 7 உலகங்கள், கீழ் உலகம். அதுல புறாதல, சவாதல, பகாதல, ஈரேழு 14 உலகமும் இந்த சுந்தரச்சூரனை கண்டால் என்னை எதிர்க்க யாரும் இல்லை என்று உள்ள வந்து என்ன பண்ணுகிறேன்? முழுக்க முழுக்க என்னுடைய படை சாட்டி வருகிறேன். நான் யார்? என்னுடைய தம்பி. ஐயா, இவர் யாரும் தெரியாது. ராஜா இருங்க ராஜா. நீ தான் ராஜா ரோஜா அதான் உங்களுக்கு தெரியல. இருங்க ராஜா சொன்னா அங்க இருக்கிற வரைக்கும் மேல ஏறிட்டா. ஓஹோ, சப்தரசிகளுடைய அரசர், சப்த சாகரத்தில் வாழக்கூடிய அரசர் சுந்தரச்சூரன் வந்தோம். உடம்பு ஆட்டுல 2 நாள் கேப் விட்டீங்க பாரு. போய் பட்டு செஞ்சுக்கு தான் ஒரு சரி. உன் பேரு சுந்தரம் இல்ல? சுந்தரம் சுந்தரம் சுந்தரம். உங்க தம்பி பேரு உபா சுந்தரச்சூரன். உங்க தம்பி ஊம்புறவன். சுந்தரனா தம்பி பார்த்தா ஐயா, சுந்தரவன் ஊம்புறவன். சுந்தரன் ஓ சுந்தரன் வாயில வந்தா சொல்லுங்க. வாயில் நோயில கம்பல கறி பாரு. இந்த கம்பல கறி பாரு. 2 கட்டிக்கார வாசம். 2 பேரும் ஜெயிரு வேலை எண்ணி தம்பி சொல்லிங்க. எப்படி பிறந்தே? என்னுடைய குலம் எப்படி போந்த? அம்மா போய் எப்படி போந்த? என்னுடைய குலம் தைத்தியர் குலம், அசுரர் குலம் என்பார்கள். எப்படி பிறந்தே? தாய்தரின் கேட்டதுல அரக்கர குலம் தான் கேட்டுக்கிறீங்க. நீங்க அசுர குலம் இல்லீங்களா? அசுர குலம் வேற, அரக்கர குலம் வேற. மண்டபா அரக்கர குலம். தைத்தியர் குலம். தைத்தியர் குலம். அசுரர் குலம். அசுர குலம் எப்படி தோன்றியது? எப்படி தோன்றியது? ஒரு நாள் திருமாலான பெருமாள் என்ன
செய்தான் உலகத்திற்கெல்லாம் பலியடைந்து விட்டு பார்க்கடலிலே ஆதிசேஷன் மீது போய் சயனம் கொண்டிருந்தார். ஓய்வெடுக்கும் தருணத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து தன் உந்தி என்று சொல்லக்கூடிய தொப்பு வழியாக 7 இதழ் உள்ள மலரை படைத்தார். என்ன மலரு? தாமரை மலர். 7 இதழ் உள்ள தாமரை மலரை படைத்தார். அந்த 7 இதழ் உள்ள தாமரை மலரிலே 7 இதழுக்கு 7 முனிவர்களை படைத்தார். 7 முனிவர்கள். ஆமா, சப்தரிஷிகள் சொல்றார்கள். யார் யார்? அத்ரி, புருகு, யமதக்னி, கணதி, யோமதி, தூர்வாசன் என்று சொல்லக்கூடிய 7 முனிவர்களை படைத்தார். 7 முனிவர்களுக்கு நடுப்பகுதியிலே பிரம்மனானவன் பிறந்தான். பிரம்மன் என்ன செய்தார்? படைக்கும் தொழிலை எடுத்துக் கொண்டார்கள். படைக்கும் தொழிலை முடித்தவுடனே தன்னுடைய தொழிலானது மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காக மனிதர்களை படைத்தவன் பிரம்மன். 3 பிரம்மங்களை படைத்தான். பிரம்ம மனிதன் பட்சல எல்லாம் சொல்றாங்களா? அப்ப உங்க ஒண்ணு யாரை பட்சது ஐயா? மனிதன் அப்பதானே பட்சாரு. அப்ப பட்சா அவரு பிரம்ம பட்சாருங்கிறாரு. எல்லா ஜனத்தையும் படைச்சது பிரம்மா தான். இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் படைச்சது பிரம்மா தான். அவரை பட்சது ஒண்ணா பிரம்மா சொல்லலாம். இவரை பட்சது கூட பிரம்மா சொல்லலாம். விருதுகார பட்சது பிரம்மா சொல்லலாம். விருதுகார பட்சது கூட பிரம்மா சொல்லலாம். அண்ணனை வந்து பிரம்ம ஸ்பெஷலா பட்சிக்கிறான் தெரியுமா உனக்கு? என்ன மனிதத்திலே நியாயம் நீதி என்றால் என்ன? இதெல்லாம் ஒரு அடையாளம் உண்மையிலே சொல்லணும். எங்க அண்ணனை மட்டும் தான். அத போய் நீ கிண்டல் பண்ற அளவுக்கு என்ன மட்டும் சொல்லாத. என்ன மட்டும் பிரம்மா பட்சம் சொல்லாத. ஐயா இருங்க வந்து எங்க அப்பா பட்சம். ஒரு துணி கட்டிட்டு வந்தா வலுவா அடிக்கலாம். நீங்க உங்க வீரத்தையே குறைக்கிறாங்க. அவனை போய் அடிச்சுக்கிறீங்க. செத்த பாபா அடிக்கிற மாதிரி அடி. அவனை கூட்டு அடியா குக்கியா. பின்னாடி 2 மணிக்கு மேல சரி ஆகட்டும். உன்னை பச்சது யாரு? என்ன பட்சது எங்க அப்பா தான். பிரம்மானுடைய அருள் உன் அப்பாவுடைய விந்தனு இதுலதான் நீ பிறந்த. பிரம்மா அருள் புரியாத நீ பிறகுல இப்படி இருக்க பிரம்மனானவன் என்ன செய்தான்? 3 பிரம்மாக்களை படைத்தான். யார் யார்? கட்ட பிரம்மா, கட்ட பிரம்மா, கசி பிரம்மா, தக்க பிரம்மா. தக்கனானவன் என்ன செய்தான்? 2000 ஆண் பிள்ளைகளை உற்பத்தி செய்தான். 2000 ஒன்னு ரெண்டு இல்ல, 2000 ஆண் பிள்ளைகளை உற்பத்தி செய்தான். ஆண் பிள்ளைகளை ஜனம் செய்து தன் தந்தையான பிரம்மதேவனை கொண்டதற்காக அனுப்பி வைத்தான். என்ன பண்ணார் பிரம்ம? பார்த்தான் நாடகம் கலகத்தை ஏற்படுத்தினான். கலகத்தை ஏற்படுத்தி 2000 ஆண் பிள்ளைகளுக்கும் நல் புத்தி மார்க்கத்தை அறி செய்து விட்டான். நல்ல புத்தி அறி வச்சிட்டான். நீங்களா அறக்கற இல்ல தேவ அம்சம், நீங்க எல்லாம் தேவர்கள் அப்படின்னு நல் புத்தி மார்க்கம் செய்து விட்டான். பார்த்தான் தக்கன் வீணாகி விட்டது. என்ன செய்வது என்று நினைத்து முதல்ல உலகத்திலேயே பெண்களை படைத்தவர் யார் என்றால் தக்கன் தான். முதல்ல பெண்களை படைத்தார். எத்தனை பெண்கள் படைத்தார்? 52 பெண்களை படைத்தார். 52 பெண்கள் யார் யாருக்கு கொடுத்தார்? முதல் பெண் தாட்சாயினி. அந்த கைலை வாசனான சிவபெருமானுக்கு கொடுத்தார். 27 பெண்களை சந்திரனுக்கு கொடுத்தார். 22 பெண்களை காசிபரிசிக்கு கொடுத்தார். 13 பெண்களை யமதேவனுக்கு கொடுத்தார். இப்படி 52 பெண்களை கொடுத்துவிட்டு 22 பெண்களிலே காசி பரிசுகிறார் பாரு. அவருக்கு 2 மனைவி. அதி திதி என்று சொல்லக்கூடிய அதியானவள் 33 கோடி தேவர்களை பெற்றெடுத்தார். 33 கோடி தேவர்களை பார்த்தால் திதியானவள் அதனா நம்முடைய சகோதரிக்கு குழந்தை பிறந்து விட்டது. 33 கோடி பிறந்து விட்டார்கள். நல்ல புத்தி இருக்கிறாங்களே, நமக்கு குழந்தை பிறகு அவளுக்கு ஒரு ஆசை வந்து ஓடினார் காசி பரிசு இடத்திலே. சுவாமி நாதா வாருங்கள் சேரலாம்.